என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். தக் லைஃப் படத்தோட இசை வெளியீட்டு விழா பார்த்துருப்பீங்க. அதே போல் அந்த படத்தோட பாடல்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்நேரம் அது குறித்த உங்களுக்கு ஒரு பார்வையும் கிடைச்சிருக்கும். அது குறித்த ஒரு கருத்து உங்களுக்குள்ள இருக்கும். இப்போ நம்மோட கருத்து என்னங்கிறத பகிர்ந்துக்கிறோம், அவ்வளோதான். நாம் சொல்கிற இது அந்த படத்துக்கு எதிராகவோ அல்லது அந்த படத்தை கிண்டல் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ சொல்கிறது இல்லை. நான் தொடர்ச்சியாக இது 3வது வீடியோ அந்த படம் குறித்து. இந்த கடந்த 2 வீடியோக்களில் உண்மை என்ன, அந்த படத்தோட உண்மையில் அந்த படத்தோட பிஸ்னஸ் என்ன, படத்துக்கு உண்மையில எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குது, அதே போல் இந்த படம் குறித்து கமலஹாசன் உண்மையை ஒத்துக்கிட்டார் பாருங்க. என்ன அவர் சொன்னாரோ அதை எல்லாத்தையும் நான் பகிர்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய கருத்துக்களை பார்க்குற நம்ம பார்வையாளர்களுடைய கருத்துக்கள் பெரும்பாலும் அந்த 2 பதிவுகள்லையுமே எதிர்மறையான கருத்துக்கள், கமெண்ட்டுகள் தான் அதிகமாக இருக்குது. அது பரவாயில்ல, அது எல்லோருடைய பார்வையும் ஒரே மாதிரி இருந்துட்டா வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது இல்லை. அதனால் அந்த மாறுபட்ட அந்த கமெண்ட்ஸு அதை நான் வரவேற்கிறேன். இப்போது இந்த பாட்டு எப்படி இருக்குது? மொத்தம் 9 பாட்டு, 9 ட்ராக் இருக்குது இந்த ஆல்பத்தில். இது 9 முழுமையான பாட்டா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில பாடல்கள் படத்தில் இடம்பெறலாம், சிலது இடம்பெறாமல் போகலாம், சிலது வெறும் 2-3 வரிகளோட கூட நிறுத்தப்படலாம். பாட்டு முழுசாக கேட்கும்போது இப்படியெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நமக்கு தோணுது. சரி, பாட்டு எப்படி இருக்குது? இந்த படத்தில் என்னென்ன பாட்டு நல்லா இருக்குது? இந்த படத்தில் மொத்தம் 9 ட்ராக் சொன்னோம் இல்லையா. ஏற்கனவே 2 பாடல்கள் வெளிவந்துருச்சு. மிக்சடு கமெண்ட்ஸ் தான் அந்த பாட்டுக்கு கிடச்சிது. என்னை பொறுத்த வரைக்கும் அது மிக்சடு கமெண்ட்ஸ் தான். அந்த ஜிங்கு சாப்பாட்டு இப்போதும் கூட எனக்கு மனசில் ஒட்டலை. அதை சொல்கிறதுக்கு நான் எந்த தயக்கமும் இல்லை. அதே போல் அந்த சுகர் பேபி அந்த சாங்கும் கூட ஒரு வாட்டி கேட்டுட்டு மறக்கிற ஒரு ரக பாட்டாக தான் எனக்கு தெரிஞ்சுது. அதற்கடுத்த பாடல்கள் முத்தமழை அப்படின்னு ஒரு பாட்டு. இப்போ இதை யார் பாடினாங்க, யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய சவாலாக இருக்குது, இந்த பேரெல்லாம் மனப்பாடம் பண்ணுறதுக்கே. ஏன்னா மேக்சிமம் எல்லாமே நம்ம இதுவரை கேள்விப்படாத பாடகர்களுடைய பெயர்கள், அதாவது புது பாடகர்கள். அதே போல் பாட்டு எழுதுனது யாருன்னு பாருங்கள், பேரே எனக்கு மறந்து போச்சு. ஒரு பாட்டை ரகுமான் எழுதியிருக்கார் கூட, ஒரு பாட்டு கமல்ஹாசன் எழுதியிருக்காரு, மற்ற பாடல்களை வேற ஒருத்தர் எழுதியிருக்காங்க. பாட்டு வரிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம இயல்பாகவே வைரமுத்தை கம்பேர் பண்ண வேண்டிய வந்துடும். ஏன்னா வைரமுத்தோட தமிழுங்கிறது வேற. நீங்கள் 1000 விமர்சனம் வைங்க அவர் மேலே, அவருடைய தமிழ் அந்த கம்பீரம் அது வேற. அதெல்லாம் வேறு யார் எழுதினாலும் வராது. அது மணிரத்னம் தெரிஞ்சே தப்பு பண்ணுறாரா அப்படின்னு தெரியல. பொன்னியின் செல்வன் படத்துக்கு அவர் வைரமுத்தை மிஸ் பண்ணது எவ்வளோ பெரிய காஸ்ட்லி மிஸ் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். வைரமுத்து மட்டும் எழுதியிருந்தாருன்னா பொன்னியின் செல்வன் பாடல்கள் எப்படி அமைஞ்சிருக்கும், நமக்கு என்ன மாதிரி ஒரு தமிழ் விருந்து கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. ஆனால் அது ஒரு கெடு வாய்ப்பாக வேற ஒருத்தர் புதுசாக எழுதினாரு. நம்ம அவரை குறை சொல்லலை, எழுதவே கூடாது அப்படின்னு சொல்லல. இதுக்கு இன்னார் எழுதுனா எப்படி இருக்கும், நீங்கள் அப்படி யோசிச்சு பார்க்கணும். அதுபோல் இந்த படத்துக்கும் கூட கமல் நடிக்கிறாரு, ரகுமான் இசை. வைரமுத்து எழுதியிருந்தாருன்னா நிச்சயமா இந்த படத்துக்கு வேற இந்த படத்தோட ஃப்ளேவரே மாறி இருக்கும். அது 9 ட்ராக்னும் போது வைரமுத்து விளையாடி இருப்பாரு. அதை திரும்ப மிஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. முதல்ல பாட்டு வரி மனசுல உட்காருதான்னு சொன்ன எந்த பாட்டுக்குமே அந்த பாடல் வரி மனதுக்குள் பதியவே இல்லை. அந்த ஜிங்குச்சா இருக்கட்டும், அது கமல் தான் எழுதியிருக்காரு இருந்தாலும் கூட, அதே போல் அந்த சுகர் பேபி ரகுமான் எழுதியிருந்தாலும் கூட நமக்கு அது மனசில் ஒட்டவே இல்லை. இந்த 9 ட்ராக்கில் ஓரளவுக்கு கேட்குற மாதிரி இருக்கிற ட்ராக் அப்படின்னு சொன்னால் ஸ்ருதிஹாசன் பாடி இருக்கிற அந்த விண்வெளி நாயகா அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு ஆரம்பத்தில் நான் கேட்கல. அதை கேட்டுட்டு பிறகு என்னுடைய மனைவி சொன்னாங்க, இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது கேளுங்கன்ட்டு. அது கேட்கும்போது அது சொன்னது அவங்க சொல்லிட்டதுனாலையா அல்லது என்னன்னு தெரியல, கேட்கும்போது அது நல்லா தான் இருந்தது. அந்த விண்வெளி நாயகான்ற பாட்டு, குறிப்பாக அந்த பாட்டை ஸ்ருதிஹாசன் பாடின விதம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸ்ருதிஹாசனுடைய குரல், ஸ்ருதிஹாசன் பாடுற விதம், இதெல்லாம் பெருசாக நமக்கு ஈர்ப்பே கிடையாது. நான் இதுக்கு முன்னே எவ்வளோ பாட்டு பாடியிருக்காங்க அவங்க, அதெல்லாம் பெரிய ஈர்ப்பு நமக்கு வந்ததே இல்லை. பட் இந்த படத்தில் இந்த குறிப்பிட்ட இந்த பாட்டு ரொம்ப சிறப்பாக பாடியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு பாட்டு 5 வண்ண பூவேன்னு சொல்லிட்டு, அந்த பாடல் சாருலதா அப்படின்னு ஒருத்தர் பாடியிருக்காங்க.
அந்த பாட்டு சிறப்பாக இருக்கு. அதோட மேல் வெர்ஷன், அதாவது ஏஆர் ரஹ்மான் பாடியிருப்பாரு, அது வந்து இன்னும் சிறப்பாக இருந்தது. இந்த ஒரு 3 பாடல்கள், இந்த 9 ட்ராக்ல வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 3 பாடல்கள் தான். அதே போல பால் டப்பா அப்படின்ற ஒருத்தர் வந்து இதுல ஒரு பாட்டு பாடியிருக்கார், சிம்புவுக்காக பாடின பாட்டுன்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப செயற்கைத்தனமா தெரியுது இந்த பாடல்களும் சரி. அதுல அந்த ஒரு உணர்வு கிடையாது, ஒரு இனிமை கிடையாது. ஒரு டியூனுன்னா வந்து ஒரு இனிமையான ஒரு உணர்வு இருக்குல்ல, அது இல்லை. அதனால வந்து நம்மளால இயல்பா வந்து இந்த இந்த பாடல்கள் வந்து ரசிப்பதற்கு வந்து முடியல. அதுதான் உண்மையும் கூட. ஒரு 2-3 பாடல்களை தவிர வேற எதையும் வந்து ஒரு ஈர்ப்போட வந்து கேட்க முடியல. இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, இந்த 9 ட்ராக்கும் வந்து அந்த இசை வெளியீட்டு நிகழ்ச்சியில வாசிச்சாங்க. அதே போல அந்த 9 ட்ராக்கும் தனியாகவும் நம்ம கேட்டோம். அந்த இசை வெளியீட்டு நிகழ்ச்சி முடியும் போது ஒரு வேலை பண்ணாங்க. அந்த ஏஆர் ரஹ்மான் லைவா நடத்தினாரு அந்த ப்ரோக்ராமை. ஏஆர் ரஹ்மான் ப்ரோக்ராம்ல என்னைக்குமே வந்து நம்ம அது உண்மை அப்படின்னு நான் நம்புறது இல்லை. ஏன்னா ரஹ்மான் முதல்ல இருந்தே ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாரு. இங்க சென்னையில முதலா 2001 2002 வந்து தரமணியில ஒரு இசை நிகழ்ச்சி கச்சேரி வச்சார் ரஹ்மான். அதான் அவர் சென்னையில் நடத்தின முதல் கச்சேரி. அந்த முதல் கச்சேரியிலே வந்து அவர் என்ன பண்ணார் தெரியுமா? பொதுவா வந்து ஸ்டேஜில் வாசிக்கிறதுனா எல்லாரும் சேர்ந்து வாசிப்பாங்க. அந்த இசை, அந்த ஓசை வேற மாதிரி கேட்கும் நமக்கு. நீங்க ரெக்கார்ட் பண்ண அந்த இசையை கேட்டீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். இந்த லைவா நடத்துற கான்செப்ட்ங்கிறது அது வேற மாதிரியான ஒரு சவுண்டு நமக்கு வந்து தெரியும். ஆனா அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கேசட்டை போட்டு, ஒரு இதில் டேப் ரெக்கார்டர்ல கேசட்டை போட்டுட்டு ஆன் பண்ணீங்கன்னா எப்படி ஒரு சவுண்டு, அதே சவுண்டு தான் வந்து அந்த இசை நிகழ்ச்சியில் வந்துச்சு. என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ண இந்த சவுண்டை வந்து அவர் பிளே பண்ண வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மியூசிஷியன்ஸை நடிக்க வச்சிருந்தார். இதுக்கு தான் வந்து வெளிநாடுகள்லாம் -1 ட்ராக்னு சொல்லுவாங்க, கரோக்கேன்றாங்களா. அது போல பாட்டு வந்து ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம்ல இருந்து பாட்டு ஒலிக்குது. அவங்க ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரியும், வயலின் வாசிக்கிற மாதிரியும், கீபோர்டு வாசிக்கிற மாதிரியும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரிதமை ஏற்கனவே செட் பண்றாரு ரஹ்மான். எல்லார் எதிரிலுமே வந்து ரிதம் செட் பண்ணி பிளே பண்ணி விட்டுட்டு அவர் நிற்கிறார். ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை. இது ரசிகர்கள் வர்றது என்னன்னா, கலைஞர்கள் லைவா அதை வாசிப்பாங்கல்ல, அதை கேட்டு ரசிக்கிறதுன்றது அது ஒரு தனி அனுபவம். அதுக்கு தான் போறாங்க. 100% லைவா 100% மேனுவலா வாசிக்கணும். அது ரஹ்மானுடைய ப்ரோக்ராம்ஸ்ல எதுலையுமே கிடையாது. 100% லைவா மேனுவலா வாசிக்கிறதுன்றது ரஹ்மான் ப்ரோக்ராம்ல கிடையாது. மேக்சிமம் மேனுவல் அப்படின்னா அந்த வயலினிஸ்டோ அல்லது அவங்கள பண்ணுவாங்க. ரிதம் செஷன்றது மட்டும் அவர் ரெக்கார்டடா அந்த -1 டைப்ல தான் வந்து அவர் போடுவார். இந்த நிகழ்ச்சியும் கூட நான் பார்த்த வரைக்கும் அப்படித்தான் இருந்தது. அந்த ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி இந்த படத்துக்காக ரெக்கார்ட் பண்ண பாட்டை வந்து அவங்க பிளே பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து வாத்தியக்காரர்கள்லாம் அவங்க நடிக்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். பாடுறது மட்டும் லைவா மேனுவலா இருந்தது. அதுல இதெல்லாம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சிருச்சு. 9 ட்ராக்கை வாசிச்சு முடிச்சா, 9 10 வாசிச்சு முடிச்சாங்க. முடிச்சிட்ட பிறகு டப்புன்னு பார்த்தா அப்படி கட்டி போட்ட மாதிரி ஒரு மியூசிக் வருது. அது என்னன்னா, நான் தான் சகலகல வல்லவன் சொல்லிட்டு அந்த இசையை போட்டுட்டு எஸ்பிபி குரல்ல வந்து முடிக்கிறாங்க. மொத்த பாட்டு மறந்து போச்சு. இந்த தக்லைஃபோட சாங்ஸ் எல்லாமே மறந்து போச்சு. மனசு முழுக்க வந்து அந்த 4 வரிகள் அப்படியே வந்து நிக்குது. அந்த இசை வந்து அப்படியே நம்மளை மெஸ்மரைஸ் பண்ணிடுச்சு. எத்தனை வாட்டி கேட்டிருப்போம், எத்தனை 1000 முறை கேட்டிருப்போம். அந்த பாட்டு அத்தனை முறை கேட்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கேட்டாலும் உடனே வந்து உடம்புல மின்சாரம் பயிற மாதிரி இருக்கு. அதுதான் இசை, அதுதான் இனிமையான இசை. நம்ம சும்மா வந்து ஒருத்தரை பாராட்டணுன்றதுக்காக வந்து அந்த நிகழ்ச்சியில ஆளுக்கு ஒன்று புகழ்ந்தாங்கல்ல, அப்படி வந்து புகழ்ந்துட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. உண்மையான இசை என்ன அப்படின்னா, இப்படி கேட்ட உடனே நம்ம கட்டி போடணும். அந்த தக் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இது எல்லாம் வந்து மறக்கடிச்சது எதுன்னா இளையராஜாவோட அந்த பீஸ் மட்டும்தான்.